மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்திக்கப் போவது பாவ துயர் செயல். அது ஒரு ஜெபம் கிடையாது. மனத்துயர் ஜெபம், மனத்துயர் மன்றாட்டுன்னு எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் திருவை அந்த ரோமன் மிஸ்ஸில் அழகாக போட்டிருக்கோம். அந்த திருப்பலியினுடைய நூலில் பாவத்துயர் செயல், இட் இஸ் அன் ஆக்ஷன். வெறும் ஒரு ஜெபம் அல்ல, பாவத்துயர் செயல். இந்த பாவத்துயர் செயல், அது எல்லாம் அல்ல இறைவனிடமும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, அந்த ஜெபம், ஐ கன்ஃபெஸ் டு ஆல்மைட்டி காட். இந்த ஜெபம் நம்ம எல்லாம் அல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளை உங்களிடமும் இது ஜெபிச்சு முடித்த பிறகு ஃபாதர் நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்குறார். எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராகன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, என் பாவம் தான் எல்லாம் மன்னிச்சிட்டாரே ஃபாதர், அப்போ பாவ சங்கீர்த்தனுக்கு போக வேண்டாம்னு தோணும். இதை பாவ மன்னிப்பா அப்படின்னு கேட்டால் பாவ மன்னிப்பு தான். நீங்கள் ஒரு ஜென்ரல் கன்ஃபெஷன் சொல்கிறீங்க, அதற்கு ஜென்ரல் அப்சல்யூஷன், பொதுவான பாவ சங்கீர்த்தனம், பொதுவான ஒரு மன்னிப்பு கிடைக்கிற வழிய பாவ சங்கீர்த்தனத்துக்கு பதில் அல்ல இது. பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனம் தான். அதுக்கு அங்கே போக வேண்டியது அங்கே தான் போகணும். இது திருப்பலியினுடைய ஒரு தயாரிப்பிற்காக. அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மேன்மையான ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். திவ்ய நற்கருணைக்கு பாவங்களை போக்கி நம்மை குணப்படுத்தும் ஒரு வல்லமை உண்டு. திவ்ய நற்கருணைக்கு பாவங்களை போக்கி நம்மை குணப்படுத்தும், நம் உடலை ஆன்மாவை குணப்படுத்தும் ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை உண்டு என்றாலும் ஏன் திவ்ய நற்கருணை பெறும் அனைவரும் அந்த வல்லமைக்குள்ளே போகிறதில்லை? நோயாளியாக இன்றைக்கி இருக்கிறோமே, இன்றைக்கும் பாவியாகி இருக்கிறோமே அப்படின்னா காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம், ஆனால் நான் சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பன்றது வேறு விஷயம். இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை தந்து விட்டார் என்பது வேறு விஷயம். 2000 வருஷம் முன்னாலே தந்துட்டார். ஆனால் தந்த விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால தான் நான் அந்த பாவத்துயர் செயலை செய்கிறேன். ஃபாதர் அழைப்பு, இதில் இந்த பெனிடென்ஷியல் ஆக்டில் 4 விதங்கள் இருக்குது. அதில் முதல் விதத்தை இப்போ பார்ப்போம். ஃபாதர் அழைப்பு விடுக்கிறார், இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்க்கு பிறகு ஃபாதர் தொடங்குறார், நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடித்த பிறகு எல்லாம் அல்ல இறைவன் தம் இரக்கத்தால் நம் பாவத்தை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்க? ஆமீன், ஆமீன். அதில் நம்ம சொல்கிற அந்த ஆமீன் இருக்கு இல்லையா, ஆண்டவர் முன்னால் நான் பாவம் செஞ்சுட்டேன், மனுஷங்க முன்னால் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த ஆமீன், அந்த ஆமீன் அப்படின்ற வார்த்தை தான் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பாவங்களை 2000 வருடம் முன்னால் மன்னித்தாலும் அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு அதை சொந்தமாக்க முடியாது. சொந்தமாக்காமல் இந்த திருப்பலிக்கு என்னால் நுழைய முடியாது. நீ அப்படியே அந்த திருப்பலிக்கு நுழைஞ்சாலும் அந்த திவ்ய நற்கருணை தரும் அந்த பாவ மன்னிப்பும், திவ்ய நற்கருணை தர அந்த ஹீலிங்கும், ஃபிசிக்கல், சைக்கலாஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், அந்த ஹீலிங் நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தடையாக இருப்பது, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலுமே இருக்குது. தூய்மைப்படுத்தும் சடங்கு அப்படின்றது எல்லா மதத்தினுடைய சடங்குகளிலும், யூத மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், ஹிந்து மதமாக இருக்கட்டும், எந்த மதங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கடந்து போகும்பொழுது உங்களுடைய ஒரு தயாரிப்பு நடக்குது. பாவத்துயருடைய தயாரிப்பு நடந்த பிறகு தான் என்ட்ரு ஆகிறோம். அப்போ இங்கே ஒரு முழுமையான உண்மையான ஒரு அடையாளத்திற்கும் அந்த அடையாளத்தின் வழியாக ஒரு உண்மைக்கு நம்ம கடந்து போகும் பொழுது முழுமையிலும் உண்மையிலும் திவ்ய நற்கருணை பெறும் நாம் முழுமையாக உண்மையாக இந்த தூயவரை பெறும் பொழுது எவ்வளோ தூய்மையில் இருக்கணும், அந்த தூய்மைப்படுத்தும் ஒரு செயல் தான் இந்த பாவத்துயர் செயல். நீங்கள் ஃபாதர் கேட்குறார், பாவங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் பதில் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ ஃபாதர் சொன்னதுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜெபம்லாம் முடியும் போது ஆமீன் அப்படின்ற வார்த்தையில் முடிக்கிறீங்க. ஐ அக்செப்ட். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவால் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ யார் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாங்க? நமக்கு இந்த உலகத்தில் நிறைய பாரங்கள் உண்டு. எனக்கு கடன் பாரம் இருக்கலாம், எனக்கு பைசா இல்லை, என் கையில் பைசா இல்லை, எனக்கு வேலை இல்லை, இல்லை வேலை இருந்தால் எனக்கு சரியான சம்பளம் இல்லை, பண பாரம் இருக்குது, எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு உடம்புல நோய் இருக்குது, அப்போது எனக்கு நோய்களுடைய பாரம் இருக்குது, எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, அப்போது உறவுகளுடைய பாரம் இருக்குது. ஆனால் இந்த பாரங்கள் எல்லாமே உனக்கு நீ இறந்தால் முடிந்து விடும். பணபாரம், கடன் பாரம், நீ செத்துட்டேன்னா போயிடுச்சு. 2 நோயின் பாரம், ஆரோக்கியத்தின் பாரம், உடல் நலக்குறைவின் பாரம், செத்துட்டிங்கன்னா போயிடுச்சு. உறவுகள் உனக்கு தர தொல்லை எல்லாமே செத்துட்டிங்கன்னா போச்சு. ஆனால் பாவ பாரம் தொடரும். அப்போ இந்த பாரத்திலிருந்து யார் உனக்கு விடுதலை தருவாங்க? ஆண்டவர் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க. அந்த நம்பிக்கையை தான் நீங்கள் அறிக்கையிடுகிறீங்க எல்லாமல்ல இறைவனிடமும். இயேசுவின் பார்த்தவர்களே, இந்த பாவ பாரத்தோடு இந்த பாவங்களோடு உள்ள நுழைய முடியாது. அந்த நுழைவதற்கு முன்னால் பாவங்களை கழுவும் சடங்கு பாவத்துயர் செயல். அது ஒரு செயலின் வழியாக நம்ம செய்கிறோம். அந்த செயலினுடைய ஒவ்வொரு பகுதியை நாளையிலிருந்து நம்ம பார்ப்போம். பாவத்தோடு ஒரு திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருப்போம். பாவத்துயர் செயலின் வழியாக ஒரு திருப்பலியில் பங்கெடுப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சு நம்ம திருப்பலிக்கு வரவங்க இருக்கிறாங்க, லேட்டாக வரவங்க இருக்கிறீங்க, எல்லாமே முடிஞ்சிடும். இது உங்களை தயாரிக்குது, அடுத்த ஒரு இடத்துக்கு உங்களை தயாரிக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய தயாரிப்பு. அந்த தயாரிப்பில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. திருப்பலியினுடைய வருகை பாடல் முதல் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுங்க. இந்த பாவத்துயர் செயலில் கடந்து திவ்ய நற்கருணை பெறுவதற்காக இறைவார்த்தையின் வழியாக நினைவுபடுத்தப்பட்டு திவ்ய நற்கருணைக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டு முழு திருப்பலியில் பங்கெடுங்க. பாவத்துயர் செயலை தெரிந்து புரிந்து செய்ய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தூய்மையோடு தூயவரை சந்திக்க திருப்பலியில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். God bless you. நற்கருணை நாதரே ஆராதி